அமைச்சர் கொடுமை வச்சிட்டாங்க குழியில ஆமா ஐயா 400 சிந்து ஐயா 400 சிந்து கற்பூத்த தந்து லாட்டம் பொறிக்கவில்லை கொம்பு இருந்தும் தண்ணி இருந்தும் தாளக்காரனும் சூத்த கழுவவில்லை ஓட்டம்னா கம்மி அதிக தண்ணிங்குது சொம்புங்குது ஐயா கை வர வரும் நான் கை வந்து யாருங்க அரசாங்கத்தில் வாங்க ஐயா வணக்கம் 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 வாங்க வணக்கம் 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 என்ன நீ ஒரு கையில பூ கறிக்கிற எனக்கு உடம்பு புரியாதுமா உங்க பாஷை சரியப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் முடிந்தாலும் நட அப்படி சந்தோஷமா காட்டுறப்பதான் கையில கட்டு சரியப்பா இதுயா பூ நீ கட்டிக்கிற கையில வேண்டுதல நான் கட்டினேன்டா எனக்கு நிறைய கொண்டாடிதான் புள்ள இல்லையா ஆமா அதனால நான் பூ மெருகிறேன் அப்படின்னு பூ காப்பு கட்டினேன் ஏன்னா என் பொண்டாட்டிக்கு புள்ள எல்லாத்துக்கு நீ நான் மெருகி போற ஏன்னா எனக்கு தான் 2 பசங்க 3 பசங்க ஒரு பையன் கல்யாணம் 2 பொண்ணுக்கு ரெண்டையும் கட்டி கொடுத்து ஒரு பையன் தான் கல்யாணம் பண்ணு அது 3 உனக்கு பிறந்தது அடுத்த வீட்டுல சந்து பயிரத்துல சரியான ஆள் ராணி அப்படி பேராது நீங்க நான் எப்படி அவங்க பண்டாடி புள்ள பிறக்கலாம் தகராறுல இருக்கிறாங்களே அந்த தகராறுல நான் போடலாம் காலையில சொல்றேன் சொல்லுவான் அவனுக்கு போட பத்தம் தெரியாது சரியப்பா போனால் போகட்டும் மீன் வார்த்தைகள் தேவை கிடையாது சபை பார்த்தனையா சபை வார்த்தை மகாலட்சுமி சபை திருவாகிய மகாலட்சுமி சபை இது என்ன ஊரு நமக்கு ஒரு தாய் திருநாடு புத்தகரம் நமக்கெல்லாம் தாய் திருநாடா இருக்கும்படியான இந்த புத்தகரம் கிராமத்தில் 3வது இரவாக திருக்குத்தி எதற்காக அது அம்மனுக்காக பாஞ்சாலி அம்மனுக்காக தீமிதி திருவிழா பாஞ்சாலி அம்மனுக்காக பாரதம் படித்து பாஞ்சாலி அம்மனுடைய புகழையும் பெருமையும் பாட வேண்டும் பேச வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த படையனூர் கிராமத்தில் இருந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ண நாடக சபா பாலமுருக நாடக சபா ஆமா 2 நாடக சபை கொண்டு வந்து 11 20 தெருக்கூத்து ஆமா எப்படி கூட்டம் எங்கன்னா ஒரு நாளாவது கழியுதா கூட்டம் அதிகமா அதிகமாவதை தவிர கூட்டம் குறையில ஆமா அப்படி இந்த தெருக்கூத்துக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சபையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளமரத்திற்குரிய அருமையின் தாய் தந்தை மார்களுக்கும் கச்சடைந்த கனதரவான்களுக்கும் நாடக ஆசிரியர் இதோ பழையனூரை சேர்ந்த கோடடி மிருதங்க சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய சேகர் அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் இதோ செல்லங்குப்பத்தை சேர்ந்த ரவி அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் கோடடி மிருதங்க சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய கரும்பூரை சேர்ந்த ராஜேந்திர ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் மலைத்திருப்பத்தூரை சேர்ந்த வெங்கட்ராமன் அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனியில் உள்ள அனைத்து நாடகங்களுக்கும் என் உயிரினுக்கு மேல இருக்கக்கூடிய இதோ ரத்த பரிசோதனையில வைத்திருக்கக்கூடிய செல்வரனுடைய திருப்பாதத்திற்கும் உங்க 2 பேருக்குண்டா அது நான் கேப்பனா வணங்குறேன் நான் கேட்டு வாங்குறாலும் நான் இல்ல
ஆமா உங்க 2 பேருக்கும் அப்படி சொல்லு ஆஹா என்ன உங்களுக்கு மரியாதை எப்படி கிடக்குது என்ன கையை காட்டு நான் கேட்டு வாங்குறேன் நான் கேட்டு வாங்குறேன் உங்களுடைய திருப்பாதத்திற்கும் இந்த பாஞ்சாலி அம்மனுடைய திருப்பாதத்திற்கும் இந்த சின்னம் சிறியவன் என் மனம் கனிந்த வணக்கம். அப்படி இருந்தாலும் சபினாடி வந்து நீ யாரு சொல்றவோடு லட்சுமி மகாலட்சுமி அது மட்டும் தான் தெரியும். வைகுந்தமே பொறுப்பிடமாய் அமர்ந்தொழிய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி பகவான் இருக்கின்றாரே அன்னவருக்கு மனைவி இல்லறவாருக்கு துணைவி. என் பெயர் மகாலட்சுமி. ஆமாண்டா அவருடைய மார்பில் தங்கக்கூடிய மகாலட்சுமி. அவரு மாறு மேல வாங்கிக்கிறேன் நான் மாறு மேல லட்சுமி பேசுற பேச்சடா மூஞ்சி அடிப்பாரு. அப்படி லட்சுமியா இருந்தாலும் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? ஒரு காலத்தில் பகவானோடு கோபம் பிரவேசித்து திருப்பார்கடலில் சென்று மறந்து விட்டேன். ஆமா அப்பொழுது உலகமாகப்பட்டது இரு சொந்தமயமா லட்சுமிராட்சம் போய் இப்படி இருக்கின்ற காலத்தில் தேவரலம் ஒன்று கூடி பகவானை பார்த்து ஐயா மார்பில் தங்கக்கூடிய மகாலட்சுமி அம்மன் எங்கே சென்று விட்டார்கள்? அம்மன் இல்லாமல் ஆமா லட்சுமிராட்சம் போய்விட்டது அப்படி என்று கேட்கும் போது மகாலட்சுமி என்னோடு கோபம் பிரவேசித்து திருப்பார்கடலில் சென்று மறந்து விட்டாங்க. மீண்டும் லட்சுமிராட்சம் பெற வேண்டுமானார் அசுராதிகளை நயவஞ்சமாக அழைக்க வேண்டும். அழைத்து இந்த தேவ அமிர்தம் கிடைந்தால் அந்த அமிர்தம் மூலமாக லட்சுமியை பெறலாம் அப்படி என்று சொன்ன உடனே அந்த அசுராதிகளை நயமாக வரவழைத்து மேல்மேற்கிறை மலை மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் தேவர்கள் ஒரு புறமும் அசுராதிகள் ஒரு புறமும் ஆதியாக சமுத்திரத்தை ஒரு பாடமாக கொண்டு தேவ அமிர்தம் கிடைந்தார். முந்தி முதலாக 32 விருதுகள் பிறந்தது. இரண்டாவது படியாக நாங்கள் 7 பெண்கள் செலுத்தோம். யாராரு? இதோ மண்டோதரி, அகலிகை, தாரை, ரதிதேவி, இது லட்சுமி, இந்திராணி இப்படி சொல்லக்கூடிய ரூபை 7 பெண்கள். இந்த 7 பெண்களில் முந்தி முதலாக பிறந்த இதோ மண்டோதரியை இலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவனுக்கு கொடுத்தாங்க. கௌதமருக்கு அகலிகை கொடுத்தாங்க. வாலிக்கு தாரையை கொடுத்தாங்க. ரூபையை சுக்ரீவனுக்கு கொடுத்தாங்க. ரதிதேவியை மன்மதனுக்கு கொடுத்தாங்க. இந்திராணியை தேவேந்திரனுக்கு கொடுத்தாங்க. இந்த மகாலட்சுமியை பகவானுடைய மார்பில் சாய்த்த உடனே உலகத்திற்கு லட்சுமி ஆட்சி வந்தது. உனக்கு புரிஞ்சு போச்சா? அப்படி பகவானை திருக்கல்யாணம் செய்து எந்த விதமான குறைபாடும் கிடையாது. வடமதுரையில தான் இப்ப தற்சமமா இருக்கும். ஆமா ஏதோ காரணம் தெரியவில்லை. அதிசீக்கிரமாக மன்னவர் விரும்பி உத்தரவு அப்படி இருந்தா சொல்லிட்டு ஓடும். சீக்கிரம் கொண்டு வா. ரவி பகவான் வந்துட்டாரா? நான் பாக்குறேன். நீ போ நீ உன் வேலை என்ன போ. மன்னவா கண்டுலபமாலையது தோழி கண்டே இந்த தாயான திருமகளை உன் மார்பில் கண்டே. தோழி கண்டே அந்த தாயார திருமகளை உன் மார்பில் கண்டே. செங்கரத்தில் சக்கரம் சங்கும் கண்டே
உங்கள் செந்தூர்த திருமுகத்தில் திருநாமம் கண்டே சக்கரமும் சங்கும் கண்டே உன் செந்தூர்த திருமுகத்தில் திருநாமம் கண்டே பஞ்சமில்லா இருக்கரங்கள் உங்களை தழுவ கண்டேன் அந்த வாய்மையுறு அடியார்கள் உங்களை திருப்பதியில் என்று வணங்க கண்டே இருகரங்கள் உன்னை தழுவ கண்டே அந்த வாய்மையுறு அடியார்கள் இன்று உன்னை திருப்பதியில் வணங்க கண்டே மெய்ப்பணியும் திருவேங்கிட மாமலையில் மேவும் எங்கள் வெங்கடா ஜலபதி எரிப்பாதம் கண்டேன் திருவரங்கநாதனே வந்திடு திருவரங்கநாதனே வந்திடு திருமகள் கடாச்சமும் தந்திடு கராவின் உயிர் வதத்த கடவுளே கேந்திரக்கு மோசன் கண்டாய் மகிழ்வே மரகதம் எண்ணி என்ன மச்ச ஊதாரா மரகதம் எண்ணி என்ன மச்ச ஊதாரா எந்த லட்சுமியால் மார்பலங்காரா கரிய முகில் வதன ரூப கம்ச சம்மாரா கரிய முகில் வதன ரூப கம்ச சம்மாரா ஐய காலம் கடத்திய காலம் தெரியாத ஞானம் கலியுக தெய்வமே என்ன காக்க வல்லையா கதவு எழும் சத்தும் செவிய கேட்கவில்லையா கல்லோ உன்னோ கரையாதோ சொல்லையா கல்லோ உன்னோ கரையாதோ சொல்லையா ஐயா காலம் கடத்திய மறை முதல் போட்டுகின்ற வரதராஜனே மறை முதல் போட்டுகின்ற வரதராஜனே பிள்ளை என்ற சிதம்பர கோவிந்தராஜனே திருவனந்தபுரத்தில் வாழும் பத்மநாதனே திருவனந்தபுரத்தில் வாழும் பத்மநாதனே ஐய தேராய் உற்பதம் தாராய் ஒன்னூறு கோவிந்தனை ஏழுமலையில் குடியிருப்பவனே கோவிந்தனை ஏழுமலையில் குடியிருப்பவனே கோடான கோடி மக்கள் முறையை புறக்கணிப்பவனே பாடும் சேகர் பாவ வினையை பறக்கடிப்பவனே சுவாமி பாடும் சேகர் பாவ வினையை பறக்கடிப்பவனே அந்த கமனை எரித்த திருப்பதி வாசா உந்தன் உங்கள் திருவடி துணையே என்னோ பதிவாசா உந்தன்
ஐயா திருவாடி துறையே என்னோ அது இருப்பவர் என்று துன்பம் அது இனி இல்லை கோவிந்தா என்னாலோ இருப்பவர்க்கென்று துன்பம் ஐயா இனி இல்லை கோவிந்தா என்னாலோ நான் விருப்பமாய் உன்னை வேண்டி ஐயா வேண்டியே பூஜை செய்தே விருப்பமா உன்னை வேண்டி வேண்டியே பூஜை செய்தே நீ பொறுப்பென்னும் மலையில் வாழோ எங்கள் புண்ணியனே போற்றி போற்றி எங்கள் மார்பில் தங்கக்கூடிய மகாலட்சுமி ஒரு கோடி வணக்கம் சுவாமி. ஆசீர்வாதம் தேவலோக பெண்களை விட அழகு வாய்ந்தது என்னுடைய மனைவி. பாகலும் பூரா ஆசைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆசைப்பட்டு என்ன பண்ண போறேன் ஓட வேலை பார்த்து ஆசைப்படுறோம் நாம கண்ணே லட்சுமி என்னங்க அந்த மண்ணுலகம்மா அந்த போட்டோம் என்னுடைய பாதம் மனிதபடியா ஆமாங்க என்னுடைய அளவை பற்றி சுகித்து வாழ வேண்டும் என்று தாய்கள் வடிவேல் சொன்ன கதையா ரவி உடம்புறாங்க சாப்பாட்டு மாறல பாரத குத்து முடிச்சுடா ஆறுமுகம் பாரத குத்து முடிச்சு நான் சாவறதுக்கா ஒரு மாசம் 5000 ரூபாய் அப்படி பக்கமா இருந்து கொடுக்குறேன் மாத்திரைக்கு. சரி என்னங்க எதிரிட காரணத்தால் மனைவி மகாலட்சுமி அதிசீக்கிரமாக வர வேண்டும் என்று உத்தரவு கொடுத்த காரணம் என்ன நடந்துருக்குது என்ன நடக்க போகுது இப்பதான் அரண்மனையில இருந்து வர எதுவுமே எனக்கு தெரியாதேடா என்ன நீ சொன்னதான் எனக்கு தெரியும் என்ன ஆறுமுகம் என் அண்ணன் இருக்கின்ற பலராம சக்கரவர்த்தி ஆமா பலராம சக்கரவர்த்தி என்ன செய்தார் அது துரியோதனன் வந்து அந்த பொண்ணு கேட்டா உடுப்பதா பரியம் போட்டாரு என்னோட தங்க சுபத்திரி துரியோதனுக்கு சுபத்திரி பரியம் போட்டாரு ஆமா அப்படின்னா நல்லதா பெரிய இடம் அவன் எப்பேற்பட்ட அரசன்
55 தேசத்துக்கும் மேன்மை பொருந்திய நாடு கப்பு பணம். ஆமா, அஸ்தினாபுரம் சிற்றரசரபுரம் கப்பு பணம் கட்டுற இடம். கோடீஸ்வரன் அவனுக்கு கொடுத்தா என்ன போச்சு? இப்ப ஆறுமுகம் எங்க மூத்தாரு தகுதியான வேலை. ஆமா ஆமா, நல்ல இடமா தான், நல்ல இடத்துல மாப்பிள பாத்துக்கிறாரு. எங்க நாத்தனாரு நான் போனேன்னா தண்ணி வந்துட்டு கரியா ஆகி போடுவா, மீனா செஞ்சு போடுவா, அனைத்து விதமான பொருள் செய்து போடுவா. ஏன்னா அண்ணின் ரொம்ப பாசம். ஆமா, கரியா ஆகி போடுவா, மீனா ஆகி போடுவா. உன் கறிக்கு போடும்போது என் கறிக்கு போட மாட்டாங்களா? நம்ம கறி தராத போட்டுனா என் நாத்தாவ செல்லமா வளர்த்துறாங்க. யாரு வளர்க்கல, நல்ல இடத்துல தான் முடிச்சு கொடுக்க போறேன். ஆமா, நான் போனேன்னா பட்டு புடவை எடுத்து கொடுப்பா. கரை 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 கரையே பட்டு போடுவேன். நல்ல நாத்தா பெரிய இடத்துல வாங்க போறேன். இல்லடா, சீப்பாட்டு கறி போறாங்க. என்ன சொல்றேன்? நல்ல இடம். அவளை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி கொடுக்க நாத்தனாவ. என்ன சொல்ல வரேன்? ஏன்னா வீட்டுல பொண்ணு பொண்ணு நல்லா இருந்தா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதனால அவளை படிச்சு துரியோதனும் நல்லவன், பணக்காரன், கோடீஸ்வரன். நான் என்ன சொல்ல வரேன்னா, மறுத்து பேசக்கூடாது. என்கிட்ட குடுனா ஒரு பேச்சு கொடுத்துட்டு போய் என்ன நான் என்ன சொல்றேன், என்னுடைய தங்கை எந்த எண்ணத்துல அது தெரியும். என்னுடைய தங்கை சுபத்திரை யாருக்காக பிறந்திருக்க உனக்கு தெரியுமா? யாருக்காக? ஐவர் ராஜாக்கள் நடுபிறந்தோர் அர்ஜுனனை நினைத்துதான் தினந்தோறும் வாழ்ந்து வருது. அந்த ஆளு விடு. இவன் கோடீஸ்வரன் 55 தேசத்துக்கு மேன்பு பொருந்திய நாடு அத்தினாபுரி. அப்பேற்பட்ட நாட்டுக்கு சொந்தக்காரி ஆக போறா. அவ போய் அர்ஜுன கட்டி போறா. அதெல்லாம் சொல்லுவேன். பொண்டாட்டிய பார்த்தேன். ஏன்டா ஆரம்பம் இப்ப என்ன துரியோதனன் என்ன கம்மியானாலா? அவன் எப்பேற்பட்ட ஆள்றா, நல்ல செல்வாக்கா இருக்கா. அவனுக்கு என்ன குறை? ஏன் நாத்தனா கொடுங்க அவருக்கு. நீ சொல்றது பரியும் போட்டது எங்க மூத்தார் செத்த நியாயம். நீ சொல்றது நியாயம் தான். பலராம சக்கரவர்த்தி துரியோதனன் குடும்ப பரியும் போட்டாரு. என்னுடைய தங்க சுபத்திரையை பார்த்து ஒரு மாப்பிள பிடிக்கும். ஏன்னா 1000 இருந்தாலும் கட்டிக்கு போற சின்னவனாதான் கூட இவரு ஒரு ஆளு குடும்பத்துல இருக்கு. ஆமா, என்னோட தங்கச்சி கூட உனக்கு தெரியாத போட்டது. நான் என்னன்றேன், எங்க தங்கச்சி கூட கேட்கட்டா கிடையாது. ஏன் தம்பி கண்ணா துரியோதனன் வந்து பொண்ணு கேட்கறான், தங்கச்சி கொடுக்கறதா நினைக்கிறேன். ஒரு வார்த்தை. ஆமா, குடும்பத்துல இருக்கிறாங்க பெரிய மனுஷால கேட்கும். எல்லாரும் கேட்டுதான் செய்யணும். எதுவுமே கேட்கல. எனக்கும் தெரியாது, என்னோட தங்க சுபத்திரைக்கும் தெரியாது. துரியோதனுக்கு சுபத்திரை கொடுப்பதான் பரியும் போட்டாங்க. அதனால இந்த சேதி சாதி மூலயமா தெரிந்து என்னுடைய தங்க சுபத்திரை என்னை தேடி பார்க்கறதுக்கு வந்துருக்குதா? எக்கச்சக்கமா பேசினா பேசி கொஞ்சம் கண்ண கதை பாடி பரவாயில்ல. அண்ணன் கோபால கண்ணன் அண்ணா நல்லா இருக்கியா? இந்த மோசம் வரும்போது அது என்ன காரணம்? பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி அவருடைய மனைவி கோபால கண்ணனுடைய மனைவி. நீங்க எல்லாம் செய்தது எல்லாரும் கும்பலா கூடி மோசம் பண்ணிட்டீங்க. என்னை மோசம் செய்து விட்டீர்களே. என்ன சொன்னாதான் தெரியும். பாவி ஆகிய துரியோதனனுக்கு அண்ணன் பரியத்தை மாத்தி விட்டாரு. தெரியாத மாதிரி நடிக்காத. உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியல அண்ணா. சத்தியமா வைய போற புள்ள தேக்க சொல்றேன். உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஏமா பெரிய இடத்துல வாக்கு போட போற. அப்புறம் என்ன உனக்கு போற? நீ கட்டிக்கோ துரியோதனன்.
அண்ணி போய் படுத்துக்கோ. பெரிய அடடி நல்லா தெளிவாக்க அம்மா, இந்த செய்தி எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். புரியுதா? இருந்தாலும் நீ சுகமா வந்து அழுகுற கால பிரச்சனை. நான் யாருக்காக பிறந்தேன்? துரியோதனுக்கு குடும்பதா பரியும் போட்டார மூத்தண்ணன் பலராம சக்கரவர்த்தி. இது என்ன நாயனுக்காக? அர்ஜுனனுக்காக பிறந்தவள் அல்லவா? ஆமா. அவர் கல்யாணம் செய்யாம துரியோதன கல்யாணம் செஞ்சா. இது நியாயமானு வந்து கேக்குறேன். ஏண்டா கால புடிச்சு அழுவுது என்ன பண்றதா? சரி பரப்புலாம். இருக்கட்டும். இருந்தாலும் அண்ணன் பலராம சக்கரவர்த்தி பார்த்து ஒரு வார்த்தை கேக்குறேன். வா போகலாம். ரெண்டு பேரும் தெரியாதுங்க. ஏங்க கேட்டுக்கோ. சந்தோஷமான செய்தி. மகாராஷ்டிராவிலே ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். துரியோதனன் வந்து பொண்ணு கேட்டா நம்மளுடைய தங்கை சுபத்திரைய. இப்ப அத பத்தி உனக்கு என்ன கவலை இருக்குது? நான் தான் அண்ணன் இருக்கேன். வந்தாங்க பேசி முடிச்சு நம்ம அண்ணா யாரு சவின் அண்ணன் வந்திருந்தாரு, விதுர மாமா வந்தாரு, குலகோத்திரமா பார்க்க போறோம், பெரிய இடம் வந்து கேட்டாங்க. இதுதான் நல்ல நேரம்னு பேசி பரியும் போட்டாச்சு. என்ன ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? அப்படி அடிச்சனா திருப்பிடும். பரியும் போடுவது நாயமாக நான் மறுக்கிறேன். என்னையும் கேட்கல, தங்கை சுபத்திரையும் கேட்கல. இது என்ன நாயும் கேட்கல. ஆறுமுகம் சொல்றானே தங்கச்சி விட்டு நான் உங்களுக்கு தம்பி தானே, என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. ஒன்னிடா கேட்கணும், யார கேட்கணும்? இந்த வீட்டுக்கு நான் ஒரு தலை இருக்க யாருங்க வாலாட்ட கூடாது. நான் வச்சதான் சட்டம். என்னடா முந்தா நாள் பிறந்த பையன் பேசிய பூத்த காலா ஒன்னி நட நான் கேட்கணும். நான் பேசிட்டேன். யாரு அந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன்? இந்த நாட்டுக்கு யாரு அரசன்? இந்த 3 பேரும் 4 பேருக்கு நான் தான் பெரிய மனுஷன். நான் வச்சதான் சட்டம். நீ வாழு. தலை இருக்குள்ள வாழ ஆடக்கூடாதுரா. எப்ப பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன நீ முந்திரி காட்டு தரமே வாழ ஏங்கிட்ட ஆட்டி கேட்கணும். புரியுதா? தலை இருக்க ஒரு தலை இந்த வீட்டுக்கு நான் முடிவு எடுத்தான். நீ ஒரு நாள் என்ன ஒரு வார்த்தை கேட்க முடியும்? அது அடிச்சனா கையில எகிட்ட பேசுறேன். மாப்பிள்ளை கட்டிக்க மாட்டேன். அடிச்சனா வச்சு அப்படியே காதுக்கு நீ அந்த மாப்பிள்ளை கட்டிக்கான போது உனக்கு கல்யாணமா போ. டேய் மாப்பிள்ளை கட்டியா பட்டா போது கல்யாணம் எங்க கொண்டு அட எப்படியோ ஒரு கல்யாணம் ஆகுது. நான் முடிவு எடுத்ததான் வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். பேச்சாச்சு, முகூர்த்தம் வச்சாச்சு. மாத்த முடியாது. ஒருத்தரால மாத்த முடியாது. என் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. சின்னவன் தான் என் பேச்சு கேட்கணும். மாப்பிளை கட்டாலும் கிடைக்கலாம். கல்யாணம் அதான் மாப்பிளை வாக்கு கொடுத்தாச்சு. சொன்னதான் வெள்ளிக்கிழமை கல்யாணம். நீ ஒரு வாழு போட்டது அவனுக்கு தான் நான் கொடுக்க போறேன்னு சொல்றேன். என்னுடைய அண்ணன் பரவாயில்ல சக்கரவர்த்தி. ஆமா நான் வாழா இந்த வாழை ஆட்சி காட்டிட்டு வந்துட்டேன். நம்ம வாழை கொஞ்சம் ஆட்டினாதான் அந்த தலைக்கு தெரியும். அதனால இப்போ
எங்க நாகக்கல்லி திருக்கல்யாணம் செய்து சித்திராங்காரி திருக்கல்யாணம் செய்து அங்கே விட்டுட்டு இப்ப வடமதுரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து அதாவது அவனுக்கு ஒரு வெறியேற்றி அவன் அந்த அர்ஜுனுக்கு தான் என் தங்கத்தை கூட்டி வைப்போம். ஆமா அப்படிதான் புரியுதா? நிச்சயமா நான் முடிவு பண்ணதா என்ன அவன் வந்து கொண்டு இருக்கிறான் வடமதுரை தேடி. அர்ஜுன சன்னியாசி சபைக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். நீங்க வாழ்ந்துரு ஆளை பார்த்தா அபிஷ்டு உடம்பு பார்த்தா தெரியலையா? பிச்சையாட எடுத்து சாப்பிட்றேன். என்னுடைய சிஷியன் எப்படி நல்லா இருக்கியா? நீ சிசின்னு கூட்டு நீ தெரியாத பாட்டு போய் சாப்பிடுறேன். அதான் உண்மை. தாயார வண்டி ஓடி கூட வந்துடுறேன். ஆளை பார்த்தால் விழா புரியல. நடுப்பெருந்தோன் ஆனால் அழகு மன்னர் 32 அழகு படைத்த அர்ஜுன பெருமான் ஆகா. நான் என்ன சொல்றேன், அர்ஜுனன் சொல்றேன், ராஜா வீட்டு பிள்ளை இப்படி சாமியாரா இருக்குது. அடி வந்தா எந்த நாயம் ஏன் இந்த உருவம் ஏன் இந்த உருவம் கர்நாடக துரியாது எத்தையாவது சூழ்ச்சி செய்து மரக்கடவுளை நட்சத்திரம் நாட்டினா புலிகளை ஏற்று குரு ஊற்றி நாட்டினா படுகிற பாம்புகளை சாப்பிடுற சாப்பாட்டுல விசத்தை கலந்து வைத்தான். அத்தனை சூழ்ச்சியை தப்பித்து அரக்கு மாலையை ஏற்படுத்தி அவர் ராஜாக்களையும் தாய் குந்தாதேவி மடிக்க வேண்டும் அப்படின்னு அரக்கு மாலையை ஏற்படுத்தார். இந்த செய்தியை என் சித்தப்பா விதுர மூலை வரைந்து பீமனுடைய தயவினால் அரக்கு மாலையில் இருந்து இடுமாவனம் சென்று இடுமலை மடித்து மும்மூர்த்தி மங்கலம் சென்று பக்காசுரனை மடித்து நேராக பாஞ்சாலத்தில் சென்று பழையாட்டை வளைத்து மீண்டும் நாடு வேண்டும் நகர வேண்டும் அப்படி என்று இல்லையாக அரசாபுரம் சென்று என்னுடைய பெரிய தந்தையை திருதுமலையில் நாடு கட்டும் அந்த நாட்டை ஈச்சங்காட்டை அமைத்தார். ஈச்சங்காட்டை அழித்து என்னுடைய தந்தை தேவ இந்திரநாமத்தார் இந்திரவசமாக செய்தோம் செய்து அப்படி சந்தோஷமா இருந்தோம். அப்போ இந்திரபசத்தில் ஒரு முக்கிய நிபந்தனை அது எப்படி தெரியுமா? ஐவர் ராஜாக்கள் ஒரே மனைவி ஒரு வருஷமும் ஒரு ஆம்பளை மட்டும்தான் இருக்கணும். ஒரு வருட வீதம்
இப்ப தர்மனா பாஞ்சாலி இருந்தா மீது 4 பேர் அறியாமை சொல்ல போறோம். ஆதிக்கா உன்னை தலைவன் சிவாலயம் போய் வரணும். மீண்டும் அண்ணா கட்டளை. அப்படி அரண்மனை தலைமுடிக்க வேண்டும். தர்மர் பாஞ்சாலி ஒன்றா இருக்க பார்த்துட்டேன். சிவாலயம் செல்ல வேண்டும். இப்பொழுது அங்கிருந்து நாகலோகம் சென்று நாகக்கனி திருமணம் செய்து மதுரை பட்டணம் சென்று சித்ராயை திருமணம் செய்து பரமதை நோக்கி போற போலாம் போ. வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். ஆகட்டும் அம்மா. இப்பொழுது 66 சிவாலயங்கள் தேர்தல் சென்று கொண்டிருக்கேன். ஆனா ஏன் வழிமறிக்கிறீங்க? வழிமறிகளுக்கு காரணம் என்ன? அதுதான் என்னுடைய தங்க சுகத்தில் இருக்கின்றது, உனக்காகவே பிறந்திருக்கின்றது. ஆமா, எனது அண்ணன் பலராம சக்கரவர்த்தி துறைவாளர் கொடுப்பதான் பறி போட்டு விட்டார்கள். ஆமா ஏயா, ஆமா. இது நல்லா இருக்கா உனக்கு? என் தங்க சுகத்திற்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஓ, உனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் விட்டுருக்க மாட்டேன். விட்டுருக்க மாட்டேன். அதனால வருடத்திற்கு ஒரு முறை இப்ப நாங்க பொங்கல் வைக்க போறோம். அந்த என்ன பண்ணாது ரைவதகிரி மலையில நாங்க பொங்கல் வைக்க போறோம். ஐவதகிரி மலை. எனது அண்ணன், எனது அண்ணன் மனைவி, எனது மனைவி எல்லாம் கும்பலாக வர போறோம். சரி, நீ உருவத்தை மாத்தி சன்னியாசியா வர்ற வழியில ஒரு ஆலமரம் பொந்துக்கு பத்தியா பொந்து உட்காந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆமா, பழுத்த பழமாய் பழுத்த பழமாய் தள்ளாத கிழமை மாதிரி 60 வயது தோண்ட சிவனார கோல உருகினு நீ அங்க அந்த பொந்துல உட்காந்து நான் பாத்துக்கிறேன். ஏய் ஆமா. ஆனா சுபத்திரை திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால் என் உயிரை மாற்றிக் கொள்வேன். எதுக்கு பின்னாடி உன்னை வர சொல்றேன்? சுபத்திரை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சரி, ஆகட்டும். அதனால அந்த ஆலமரத்துல உட்காந்து இன்னைக்கு நான் கும்பலா வர பொங்கல் வைக்க சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். சரி, சொல்ல மாட்டேன். சரி மாமா. வருடத்துக்கு ஒரு முறை நவீனகிரி மலை சென்று குழந்தைகளுக்கு பொங்கல் இடுவது வழக்கம். அதனால இன்றைக்கு அந்த நாள் நேரம் ஆயிடுச்சு. பொங்கல் கொடியில பொங்கல் எடுங்க. பூஜை தேவேந்திரனுக்கு செய்ய வேண்டிய பூஜை. அதனால இன்று அண்ணன் கோபால கண்ணனுக்கு அந்த பூஜை முடிக்க வேண்டும். ஆமா, ரைவதகிரி மலை நேரா சென்று இன்னைக்கு அந்த பூஜை செய்யணும். பொங்கல் கொடியில எடுங்க. நேரா கோயில் போடுங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நேரா வேண்டிக்கிட்டு கிடைக்காத சம்பந்தம் வச்சுக்கிட்டு அங்க வந்து குழந்தை வச்சுக்கிட்ட வேண்டினா நல்லது. கிளம்புங்க, போலாம், புறப்பட்டு போலாம். மாலை தேடி இரும்பு கையில கொடுப்போம். மழையின் காலமாக சாமியார் பசங்களை நம்ப கூடாது. பாலாமன் குழுவில் அங்கே கிடக்கட்டும். இவன் நமக்கு தேவை கிடையாது. ஒரு முனிவர், ஒரு சாமியாரு, குற்றம் துறந்த ஞானி, இவர் ஒரு சாமிக்கு சமம். இவர் குளிர் நடக்கட்டு விட்டு போலாமா? நம்ப கூடாது. சத்தியமா சொல்றேன். என்ன வயசானாலும் இப்பேற்பட்ட முனிவரை பைத்தியமடா வீட்டுக்கிட்டு போய் நம்ம பாப்பா இருக்க சுமத்திரங்க வாங்க. வீட்டுக்கு போய் பழுவிடு செய்யறாங்க. ஆளு யாரும் இல்ல. பைத்தியக்காரா அவங்க இருக்கிற 3 பொம்பளைங்க போதும். ஆனா பாப்பா சும்மாதான் இருக்குது. அரியா புள்ள
கொண்டு போய் வீட்டுக்கு கூட்டு போய் இவருக்கு பணிவிட வேலை செய்தா நானா ஏன்? சாமியார் பத்தி நம்ப கூடாது. டேய் பைத்தியக்காரா, ஏற்கன காலத்திலே நம்ம அத்தை இருக்காங்க பாரு. யாரு? குந்தமாதேவி. குந்தமாதேவி. ஐயா, அந்த ஆள் சாமியார் கோல் விட்டு ஆட்டுறாரு. பைத்தியம், அவர் கை கால்லாம் நடுக்குது, நீ ஏன் போய் பார்க்கணும்? அண்ணா, என்னடா கோல் இங்க இருந்து வருது? குந்தமாதேவி சாமியார் பணிவிடை செய்து ஒரு வருட காலத்துல 5 மணி மந்திரத்தை பெற்று எவ்வளவோ லாபம் அடிச்சாங்க. அத போல நம்ம தங்கச்சி போய் இந்த முனிவருக்கு பணிவிட வேலை செய்தா சாமியாரே நடக்க முடியாது. அவளை அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கிட்டு போகணும், தூக்கணும். வீட்டுக்கு போட்டு விடு. நடக்க போற கல்யாணம் நல்லபடியா நடக்கும். NCC கார் கையில ஈக்குறா. அப்படி அம்மா சுமத்திரை. ஆமா முடியாது, பயபக்தியா பணிவிட வேலை செய்யணும். அவரை விட்டுறாத. அப்படி கட்டி பிடிக்கிறான் சாமியார். பெரிய அண்ணா தலை பிடிச்சாரு, அண்ணா காலை பிடிச்சாரு, அப்புறம் நடுப்பேத்துல தொங்குச்சா. இடுப்புடா வயசான பேர் பிடிச்சா இடுப்பு தொங்குயா. அது இடுப்பு நீ பிடிச்சிக்கிட்டா கரெக்டா பிடிச்சிக்கிற பாரு. அம்மா போட்டு அம்முக்கிற நான் எங்க தாங்க போறேன். வயசான காலம் வேலை செய். வயதான காலம் கண்ணு கேட்கவில்லை, காது பார்க்கவில்லை. சுமந்திரை வயசான கிழவன் முதியவர் முனிவர், அவர் என்னென்ன கேட்கிறாரோ அதெல்லாம் கொடுக்கணும். அவரை குளிப்பாட்டணும், நீதான் குளிப்பாட்டணும். குளிப்பாட்டணும். அவர் முதுகு தேய்ச்சி அவர் மனம் காணாம அவர் மனம் முனிவர்மா அப்படி நீ பாதத்தை பணிஞ்சு அப்படி பணிவிட வேலை செய்தா உனக்கு நடக்க போற கல்யாணம் நல்லபடியா நடக்கும். உன் வாழ்க்கை சுழற்சி நமக்கு அனுகூலம் உண்டாகும். அவரால நடக்கிற கல்யாணம் நல்லபடியா நடக்கும். லாபம் பின்னாடி உனக்குதான் லாபம். அதனால அவர் என்ன கேட்கிறாரோ கொடுத்து 2 வேலையும் குளிப்பாட்டி அவர் என்ன பண்ணணும் கேளு. அவர் என்ன சொல்றாரு? அம்மா கிட்டவா கண்ணு பார்வை தெரியாக கேட்கவில்லை, பார்க்கவில்லை. கண்ணு கேட்கலையா, காது தெரியலையா? காது பார்க்கலையா, கண்ணு கேட்கலையா? வயோதிக பருவம், வார்த்தை சரியாக வரவில்லை. கொஞ்சம் அமைக்கி விட்டால் கொஞ்சம் இதமாக இருக்கும்.
இப்ப எப்படி ஏய், நான் வாங்கி போட்டேன் அண்ணன் தம்பி இந்த வேலை தான் செய்திருப்பீங்களா? ஏய், இனிமே துணிக்காது கால் கட்டு வாய் கட்டு கட்டிட்டா இதெல்லாம் வந்து அண்ணன் கோவப்படுவார் சக்கரவர்த்தி. ஐயா பங்காளி தான் தேங்காய் உடச்சு வைக்கணும். சாமியாரே உங்களுக்கு ஜுரம் நல்லா ஆகி விட்டதா? இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தேன். சாமியார் இருந்தாலும் வாட்டர் சர்வீஸ் பண்றதுல வாட்டர் சர்வீஸ் சாமியார் எல்லாம் பண்றாங்க. இது பையன மூஞ்சி புட்டை செத்துருவா. சத்தான பரவாயில்ல, உன் கையால குளிச்சுட்டு செத்துரு. பக்கத்து பணிவிட வேலைக்கு வந்தா பக்கத்துல ஏதோ பெருமாள் சொல்லி இடம் கொடுத்தா அடிமாடு அந்த எண்ணெய் நல்ல இடம் மாதிரி ஆமா எந்த வேலைக்கு போவாத கையாது. அப்பா, நல்லா பூ மாறி போனமாடா நானு ஜோரா அடிச்சுங்கிற நீ மேல ஊத்தினா ஜோரா அடிச்சுக்கோ. சாமியாரா உனக்கு என்ன தேய்ச்சி எங்க இருந்து வர எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு. ஆனா நீ எங்க இருந்து வரங்க சாமியாரா? வெகு காலமாக எனக்கு துணை என்பது யாரும் கிடையாது. வயதான காலம், சாப்பாடு போட ஆளு கிடையாது. திருவண்ணாமலை, சிதம்பரம், காசி முதல் ராமேஸ்வரம் வரை கீர்த்தி ஆற்று அப்படியே வரை யாரும் பாத்தியா? ஐயா கீர்த்தி ஆற்றில் போறீங்களா? ஆமா, எங்க மாமா ஒருவரு காசி முதல் ராமேஸ்வரம் வரை போறாரு. 5 பேர் மாமா. எங்க 5 பேர் மாமாங்க. தர்மர் பீமர் அர்ஜுனன் நகுல சகாதேவன். அதுல நடுவானா இருக்கக்கூடிய ஆனால் அடங்கும் மன்னன் ஆனால் அடங்கும் மன்னன் அர்ஜுன பெருமானை பார்த்திருக்கலாம். அப்படி வரபோது தர்மரை பார்த்தேன். மூத்தாரு அடுத்தது பீமனையும் பார்த்தேன். அவரையும் பார்த்தேன். சின்ன மாமா. ஓஹோ, ஆமா. அடுத்தது நகுல சகாதேவன் 2 பேரு அவங்களையும் பார்த்தேன். ஆனா அந்த அர்ஜுனனை மட்டும் நான் பார்க்கல. அவருக்கு தானே மாப்பாடு சாமியார் ஏதாவது வரம் கொடுப்பார். நாலு மாமனை பாத்துக்கிறாரு. அம்மா அந்த ஒரு ஆளை பார்க்கறது சாணம் இல்லைன்னு சொல்றாரு. எங்க சாமாவை பார்த்தேன்னாலே கேட்டேன். ஆமா, தர்மரை பார்த்தேன், பீமரை பார்த்தேன், கூட சகாதேவன் கேட்டாங்க. எங்க மாமாவை பாத்தியா? நான் பார்க்கலையே. பாத்துந்தா சொல்லிடியா? இவங்கெல்லாம் பாத்துருப்போது அவரை பார்த்து நிறுத்துவாமே. எங்க மாமா இல்லாம சாப்பிடுறதுல தூங்குறதுல நல்லா படுத்து தூங்குறா. கனவுலே வராது எங்க மாமா. உன் கனவுலே வராரா? அர்ஜுனனே பாத்தியா இல்லையான்னு கேக்குறாங்க. நானே சொல்றேன், வந்துருப்பாரு, இங்க எங்கன்னா இருப்பாரு, போய் பாத்துருவா போ. எங்க மாமா அந்த மூளையா பாத்துட்டு பாருப்போம். எங்க மாமா எங்க மாமா என்ன பார்த்தேன்? உங்க மாமலையா? எங்க மாமலையா இந்த சாமியார் என்ன பார்க்க வந்தாரு? எங்க மாமலையா தாவு உங்க மாமா இருக்காரு அர்ஜுனன்.
32 அடக்கம் படைத்தவர். ஆமா முதுகில மச்சரேகை. நேரா போட்டு பண்ணி எங்க மாமா மாதிரி மச்சரேகை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஆப்பு கொடுத்தாடி. ஏய் ஆரா. சொன்னமா யார் நீ? தெரியணுமா? நீ யார்? தெரிஞ்சா எங்க மாமா அர்ஜுன மாதிரி மச்சரேகை வச்சிருக்காரு. உன்னை ஏமாத்த. என்னையா மச்ச கல்யாணம் பண்ண அம்மா நான் மலை போட்டு பொண்ணு நாம மலையாளத்து பொண்ணு யாரும் கேட்டாங்களா நான் மலையாளத்து பொண்ணு நம்ம ஏமாத்திடலாம் சுமத்திரா மாமா தண்ணி மாமா செல்லம் அது சரி நீடா போ சாங்கர் இருந்ததா ஆமா மாமா இவர் தாண்டி இவர் தாண்டி எப்படி வந்த தெரியுமா? ஒரு வீதம் இது சதியம் முடிஞ்சு போச்சு. நீ வந்தது ஆனா இப்ப துரியோதனுக்கு என்ன பறி போட்டாங்க. ரெண்டு பேரும் இது எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை சொன்னாலு யார் தெரியுமா? உங்க சின்ன அண்ணன். நான் என்னன்றா நீ ரதத்துல உட்காருங்க. நான் ரதம் ஓட்டேன். அம்மா அண்ணா அண்ணா வணக்கம். நினைக்கிற மாதிரி அதனால மாமன் எங்க அண்ணன் மாதிரி இந்த உலகத்துல நல்ல புண்ணியாளர்கள் கிடைச்சிருக்காங்களா? இந்த உலகத்துல காரணம் என்ன? தங்கச்சியே மச்சானு கூட்டி வைக்கிறாருன்னா எப்படியாப்பட்ட ஆள்? கூட்டி வைக்கக்கூடிய திறமைய மாமனுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆளை நீ பூலோகத்துல பார்க்க முடியாது மாமா. பெரியண்ணா வந்தாலும் வருவாரு. நீங்க ரத்து உட்கார வச்சு நீ ரத்து அவரு வேலைக்கு முடிச்சுட்டு வெளில வருவாரு. நீ ரதம் ஓட்டின்னு வா. ஐயா அவங்க எங்க லபாலபான்னு கத்தனை கிட்ட போய்பிடி. ஓடி போனா கல்யாணம் பண்ணிட்டு போங்க. காட்ட போறமா கல்யாணம் பண்ணி யாரு தெரியாது. என்னமோ யாரும் முட்டு அதுவும் பாடாதே ஓடுது உங்க ஆட்டம். ஓடுது உங்க ஆட்டம். ஆட்டி விட்டுக்கிறாங்க. அது கீழே பார்க்கும்போது பெரிய விஷயம். கல்லெத்து வச்சு வெயிட் வச்சு வச்சுருந்தாங்க. ஐயா பொண்ணு மாப்பிளை பாராட்டி